நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது? எனக்கு நான் பிறக்கிறப்பவே பயங்கரமான அறிவாளி. நான் ஆறு தெரியுமில்ல அப்படின்ல யார்கிட்ட வேணாலும் பேசலாம், குடும்பத்தில் அம்மனிகிட்ட மட்டும் பேசக்கூடாது. அதனால் நீ இப்படி வேணாலும் இருக்கலாங்க சார், ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணுங்க சார் அப்படின்னு மரியாதையாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அடடே சார் போட்டு பேசுகிறாளே அப்படின்னா அந்த சாருக்குள்ளே பல பல ரகசியங்கள் இருக்குது. சரிங்க மணின்னு சொன்னால் ஓகேங்க என் அன்பு கணவனே அப்படிம்பாங்க. ரைட்டுங்களா? இல்லடி நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்னா அப்புறம் அன்பு அம்பா மாறிடும். அதனால் அம்மனிக்கிட்ட அனுசரித்து போகிறது இன்றைக்கி ரொம்ப உத்தமம்னு வச்சுக்கோங்க. பொதுவான ராசியில் அமைப்பில் நிறைய பேர் குடும்பத்தில் அனுசரித்து போகாத கட்டி இந்த பிரச்சனை வருது. அனுசரித்து போயிட்டா இன்றைக்கி சுட சுட இட்லி தோசை சாப்பிட்லாம், இல்லைன்னா கஞ்சி கூட வழியெல்லாம் பண்ணி விட்ருவாங்க. அம்மனி விட்டு கேர்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணுறது? சரி வாங்க ராசி பலனை பார்க்க போகலாம். வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 30/12/2025 டிசம்பர் செவ்வாய்க்கிழமையில் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஏகாதசிங்க. வைகுண்ட ஏகாதசிங்க. யாருக்கு? பெருமாளுக்கு வந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு உண்டான திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உண்டான அருமையான நாளில் இன்றைக்கி ஒரு கீழ் நோக்கு நாளுங்க. நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45, மறுபடியும் சாயந்தரம் 4:45 to 5:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10:30 to 11:30, மறுபடியும் இரவு 7:00 to 8:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 மணிக்கு வர்றாருங்க, 4:30 வரைக்கும் அங்கேயே இருக்காருங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 முடியுதுங்க. யமகண்டம் காலையில் 9 to 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. சூளம் வடக்கு திசை, பரிகாரம் பாலுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 3:50 வரைக்கும் நல்லா தூங்குற டைம் வரைக்கும் தசமி இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபுல் டே ஏகாதசியாக மாறுதுங்க. அதனால தான் ஏகாதசி. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 2:40 வரைக்கும் அஸ்வினி, அதுக்கப்புறம் ஃபுல் டே பரணிங்க. யோகமன் ஃபுல்லாக சித்த யோகங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு அதிகாலை 2:40 வரைக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அஸ்தத்துக்கு மாறிடுதுங்க சந்திராஷ்டமம். இதையெல்லாம் வச்சு நம்ம தனித்தனி கோச்சார அமைப்பை வச்சு ராசி பலன் மிக தெளிவாக டைம் ஸ்டாம்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். டைம் ஸ்டாம்பிங் அமைப்பு வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும். வணக்கம் மேசராசி நேயர்களே. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோச்சார அமைப்பு லக்னத்திலேயே மாந்தியும் ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 5ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 9ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க. 12ஆம் வீட்டில் சனி இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களின் சேர்க்கை, அதாவது செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரக அமைப்பு காரணமாக ஒரு புரிதல் தன்மை, உயர் அதிகாரிகளுடன் ஒரு புரிதல் தன்மை, நல்ல உறவு, புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இப்படி நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி வேலையில் நடக்கும். அதனால் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே 9ஆம் அதிபதியுடன் கிரகங்கள் சேர்ந்தங்காட்டி லாபகரமான ஒப்பந்தங்களும் லாபகரமான தொழில் ஒரு முன்னேற்றத்துக்குள்ள அமைப்பும் நல்லா இருக்கு. அது வெளிநாடு தொடர்புன்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு காணக்கூடிய சூழல் தொழில் வியாபாரத்தில் அமோகமாக இருக்குதுங்க. ரைட்டுங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகன் அன்னைக்கு மெயினாக ராசி மற்றும் களத்திரஸ்தானத்தில் கிரக அமைப்பு எதுவும் இல்லைங்க. அதனால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் இருக்குதுங்க. இருந்தால் கூட மாந்தி மற்றும் சந்திரன் அமைப்பு இருக்குங்காட்டி சில உணர்ச்சி பூர்வமான குழப்பங்கள் எடுக்கிறப்போ கொஞ்சம் எமோஷனல் பாயிண்டில் கொஞ்சம் சின்ன இது வருங்க. அதனால் கொஞ்சம் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சிந்தனை பண்ணி எடுங்க. சரிங்க? உணர்ச்சி அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறா இன்றைக்கி 7ஆம் வீட்டில் எந்த கிரக அமைப்பு இல்லைங்க களத்திரஸ்தானத்தில். அதனால் ஒன்றும் தொந்தரவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நல்லிணக்கம் நீடிக்கும். இருந்தால் கூட 12ஆம் வீட்டில் சனி இருக்குங்காட்டி கொண்டு தேவையில்லாத சின்ன சின்ன இது கூட ஒரு கருத்து முரண்பாடான கருத்துக்கள், வீண் சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பொறுத்து நிதானமாக பேசுங்க. சரிங்களா? காதல் உறவுன்னு பார்க்குறப்ப முருகா பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். அதனால் காதலில் உள்ளவங்களுக்கு ஒரு உற்சாகமான தன்மையும் மகிழ்ச்சியும் இருக்கும். பேச்சில் நிதானமாக பேசுவீங்க. காதலுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி கல்விக்குரிய புதன் எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் இருக்கார். அந்த 9ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்களுக்கு உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு படிப்பு முயற்சிகளுக்கு வெற்றி அமைப்பு நல்லா இருக்குது. அதனால் ஒரு முயற்சி கைகூடும்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி ராசியிலேயே உங்களுக்கு மாந்தியும் சந்திரன் இருக்கார். அதனால் மனசில் ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான குழப்பம், எந்த கருத்தில் கொஞ்சம் அலசலாக தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குதுங்க. ஏன்னா மாந்தி ப்ளஸ் சந்திரனுடைய அமைப்பு முதல் வீட்டில் இருப்பது தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க எல்லா விஷயத்தையும். சரிங்களா? பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா இப்போ 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அதனால் பணப்புழக்காட்டம் அதிகரிக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. புதிய நண்பர்கள், ஏன் நண்பிகள் உதவி கூட உங்களுக்கு கிடைக்குங்க. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் சுக்கிரன் இருப்பதனால இந்த ஒரு பலன் இருக்குது. அதனால் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. சரிங்களா? பரணியை பொறுத்த வரைக்கும் சரி. கார்த்திகை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 9ல் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் அமைப்பு இருக்கங்காட்டி உத்தியோகத்தில் உயர்வுக்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் கொஞ்சம் நல்ல ஒரு ராஜ பலனை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்காட்டி ஒரு நல்ல அமைப்பு, ராஜ கிரகங்கள் அப்படின்னு குழந்தை சொல்லலாம். எதைங்க? சூரியனையும் செவ்வாயும் அந்த அளவுக்கு கார்த்திகைக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது.
சரிங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் இன்றைக்கி மாந்தி மற்றும் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்காங்க. அதனால் என்ன பண்ணலான்னா, எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எடுங்க. குருவின் பார்வை வந்து 3ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி ஒரு துணிச்சலான செயல்கள் செஞ்சீங்கன்னா ரைட்டா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஆனால் நிறுத்தி நிதானமாக முடிவெடுத்தினா பழிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க ரிஷபராசினர்கள், இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் ராகு, 11ஆம் வீட்டில் சனி. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாந்தியும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் முருகா, வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருப்பவங்களுக்கு அஷ்டமத்தில், அதாவது 8ஆம் இடத்துல யார் இருக்காங்க, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் அமைப்பு இருக்குது. அதனால் வேலைப்பளும் கொஞ்சம் வீண் அலைச்சலும் உண்டாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ஆனால் லாபஸ்தானத்தில் சனி இருக்கார், அதாவது 11ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் நிதி நிலைமை சீராகும். ரைட்டுங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அங்கே அஷ்டம கிரகஸ்தானத்தில் என்ன இருக்கா, அந்த 4 கிரகங்கள் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கங்காட்டி உங்கள் தொழிலில் எதிர்பாராத சில தடைகள், சில போட்டிகள் உருவாகும். அப்படி சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்குமான, பெரிய அளவு பாதிப்பு இல்லை, ஒரு சின்ன சுணக்கங்கள் இருக்குது. ரைட்டா? அதை கடந்து போவான்னு வச்சுக்கலாம். வேற ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை, ஒரு லேசான ஒரு சின்ன மைனஸ் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். குடும்ப உறவுகள்னு பார்க்குறப்ப முருகா, அன்னைக்கு 12ஆம் வீட்டில் யார் இருக்கா, மாந்தி மற்றும் சந்திரன் அமைப்பு இருக்குது. 12ஆம் வீட்டில் அப்படி இருக்கா, குடும்பத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். வரவு ஒரு பக்கம் இருந்தால் கூட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் தெரியுதுங்க. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் குரு இருக்கங்காட்டி அது எப்படின்னா சுப செலவாக வரும். செலவுலேயும் சுப செலவு. ரைட்டுங்களா? ஓகே. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, இன்னைக்கு அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கார். அதனால் பேச்சில் கொஞ்சம் பொறுத்து நிதானமாக பேசுங்க. யார் அம்மனிக்கிட்ட இல்லையே வீண் சண்டைகள், வீண் புரிதல்கள் கொஞ்சம் வரக்கூடிய தன்மை இருக்குது. சனி வந்து 10ஆம் பார்வை இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அது கொஞ்சம் ஆதரவாக இருக்குது. அதனால் பெரிய சண்டைக்கெலாம் போகாது. ஒரு சின்ன மனஸ்தாபம், என்ன இப்படி சொல்லிட்டாரே அவர் அப்படின்னு சின்ன கஷ்டமான சூழலை உருவாகும். பார்த்து பிஹேவ் பண்ணிக்கிங்க. காதலர் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, இன்னைக்கு சுக்கிரன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால் காதல் குழப்பங்கள் இருந்தால் கூட மறைஞ்சிருக்காண்டி கொஞ்சம் நீங்கி ஓரளவு தெளிவு கிடைக்கும். வெளிப்படையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. காதலிக்குள்ளே ஓப்பனாக இருக்கிற ட்ரை பண்ணுங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எனக்கு 8ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அப்படி இருக்கங்காட்டி பசங்க பிள்ளைகள்லாம் இன்றைக்கி அதிக கவனம் செலுத்தி படிக்கணுங்க. டைவர்ஷன் எதுவும் ஆயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டீப்பாக கான்சன்ட்ரேஷன் வச்சு படிங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார். அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கணும். ஓகேங்களா? உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலம் கொஞ்சம் அலைச்சல், அங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வான்னு ஏதோ தொந்தரவு பண்ணுவாங்க. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கங்காட்டி இந்த பலனுங்க, அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் நிதி நிலைமை மேம்படும். பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. பணவரவு அதிகரிக்கும். குரு 2ஆம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் மைனஸ் பண்ணுவார். மற்றபடி பெரிய தொந்தரவெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். ஓகே, சரிங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வந்து, அதாவது 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார். அதனால் எதுக்கெடுத்தாலும் கோபம், மூக்குக்கு மேலே கோபம் வரக்கூடிய தன்மை இது எல்லாத்துலேயும் வரும். நம்ம சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்த்து மற்றவங்க சொல்கிறதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா இந்த நாள் ஈஸியாக கடந்து போயிடலாங்க. காரணம் செவ்வாயினுடைய 8ஆவது இப்படி இருக்குது, அதுதான் காரணம். சரிங்க. முதல்ல இன்றைக்கி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு படியாக இன்றைக்கி அதிகப்படியான வேலைப்பொழுவும் சில சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. அதே சமயம் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தியின் காரணமாக வீண் செலவுகளை குறைத்து கொஞ்சம் மனசுக்குண்டா அமைதிக்குண்டான ஒரு வழியை தேர்ந்தெடுத்திங்கன்னா ரிஷபராசி சந்தோஷமாக நீ கொண்டாடலாம். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, லக்னத்திலே குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 3ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். 7ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டில் சனி, 11ஆம் வீட்டில் மாந்தியும் சந்திரன் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, குரு வந்து ராசியிலே உட்காந்துருக்கார். அப்படி இருக்கங்காட்டி உங்கள் தலைமை பதவிக்கு ஒரு உரிய வாய்ப்பு ஒன்று தெரியுதுங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு புதிய கூட்டணிகளை உருவாக்கி தர மாதிரி தெரியுது. நல்ல அமைப்பு தானுங்க வேலையை பொறுத்த வரைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களின் அமைப்பு, அதாவது செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் காரணமாக புதிய ஒரு முயற்சி வெற்றி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் நல்லா அமோகமான ஆதரவை கொடுப்பாங்க. லாபம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில். ரைட்டுங்களா? இதோட என்ன வேணும்? சந்தோஷம். குடும்ப உறவுகள்னு பார்க்குறப்ப 11ஆம் வீட்டில் யார் இருக்கா, மாந்தியும் சந்திரன் சேர்ந்துருக்கங்காட்டி மூத்த சகோதரர்களுடன் உறவு பலப்படும். மனத்தாங்கள் இருந்தால் கூட அண்ணன் தம்பிகளை அனுசரித்து போய்க்குவீங்க. அதே சமயத்தில் உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எதாவது எடுக்கணும், எமோஷனலாக எடுக்கணும்னா அப்படி எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக யோசனை ஒன்றுங்க. ஓகே, எமோஷனல் பாயிண்ட் குடும்பத்தில் வரக்கூடிய தன்மை இருக்கங்காட்டி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாளுங்க அதை. ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் கலத்தரஸ்தானம் சொல்லுவோம்ல, அந்த 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் சிறக்கும். புதிய முதலீடுகளுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. அதனால் நல்ல இல்லற வாழ்க்கை இனிக்கும். கவலைப்படாதீங்க.
காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 7ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் அமைப்பு இருக்குது. அதனால் காதலில் இருப்பவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு, உறவு மேம்படும். சூப்பருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா 7ஆம் வீட்டில் புதன் அமைப்பு இருக்குது. அந்த புதன் அமைப்பு இருக்கங்காட்டி மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய தன்மையில் நல்லா இருக்காங்க. அதுவும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு தீசி எழுதுறதுக்குலாம் அருமையான நாளுங்க இன்னைக்கு மாணவ மாணவிகளுக்கு. சூப்பருங்க. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப மிருகசீரிஷம். ராசியில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கார். அதனால் சவால்களை சமாளிக்கும் சக்தி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நல்ல ஒரு இருக்குங்க. புதிய முயற்சிகளை வெற்றி தருங்க. ஏன்னா குரு ராசியில் இருந்தால் இந்த அமைப்பை கொடுப்பார் மிருகசீரிஷத்துக்கு. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 7ஆம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தா புதன் இருக்கார். ஆமாம், புதன் இருக்கங்காட்டி திறமையான பேச்சு உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வெளிப்படும். நண்பர்கள் மூலம் நன்மை கிடைக்குங்க. ஏன்னா 7ஆம் வீட்டில் புதன் இருந்தால் கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகமாக வேலை செய்யணும்னு வச்சுக்கங்களேன். திறமை வெளிப்படும், அதுக்காக சொல்கிறேன். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 10ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும். ஓகே, அதே சமயத்தில் கூடுதல் உழைப்பும் இருக்குது. பொறுப்பு இருந்தால் உழைப்பு அதிகமாக தானே இருக்கும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலை தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் நீங்கள் செய்யணுங்க. காரணம் 10ஆம் வீட்டில் சனி அந்த பலனை தான் கொடுக்குறார் புனர்வசத்துக்கு. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி குருவின் பார்வையானது ராசியில் இருக்கார். அதனால் எந்த செயலையும் தைரியத்துடன் தொடங்குங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களின் அமைப்பு காரணமாக இன்றைக்கி பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் ஒரு சாதகமான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். 6ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் ராகு, 9ஆம் வீட்டில் சனி, 10ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு போகிறவங்க இருக்கு. 10ஆம் வீட்டில் சனி, 10ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் 10ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி தான் இருக்காங்க. அதனால் எது எடுத்தாலும் எமோஷனலாக முடிவெடுக்கிறதை தவிர்க்கவும். 6ஆம் வீட்டில் இருக்க கிரகங்கள் அமைப்பு சவால்களை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் உங்கள் மேலே போட்டி வராமல் இருக்கும். என்னடா வேணலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். கடந்து போகணும், கொஞ்சம் அமைதியாக போகணும்னு வச்சுக்கங்களேன். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் அமைப்பு காரணமாக 4 கிரகங்கள் அமைப்பு மேலே சொன்னோம்ல, செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். இந்த அமைப்பு காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு போட்டி, உங்களுக்கு சில பொறாமைகள் இவனெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பொறாமப்படக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் சரியான திட்டமிடுவீங்க. சரியாக திட்டமிட்டு தொழில் வியாபாரத்தில் உங்கள் முன்னேற்றத்துக்கான வழியை கண்டுபிடிப்பீங்க. இந்த 4 கிரக அமைப்பு கொஞ்சம் மைனஸ் பண்ணி கொஞ்சம் ப்ளஸ் கொடுக்குறாரு. கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு இருந்துக்குங்க, சரிங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். 2ஆம் வீட்டில் கேது இருந்தால் என்னாகும்? பேச்சில் கவனமும் நிதானமும் வேண்டும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாருங்க. 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறது உங்கள் சுப செலவுகள் ஏதோ ஒன்று வீட்டுக்கு கொடுப்பார். இந்த 2 அமைப்பும் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அதனால் சுக குறைபாடுகள், உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கு. ரைட்டா? அம்மனிக்கு ஐயனுக்கு 2 பேர் சின்ன சின்ன உடல் உபாதைகள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க 2 பேரும். காதல் உறவு அப்படின்னு பார்க்குற போது 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அதனால் வீண் விவாதங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒரு மாதிரி ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதே சமயத்தில் உறவில் விரிசல் ஏற்படக்கூடிய தன்மைகள் லேசாக தெரியுது. அதனால் மனம் விட்டு பேசுங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க. காதலி 2 பேரும் சரிங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் கூடிய புதன் அமைப்பு காரணமாக இன்றைக்கி கடினமாக உழைக்கணும். புதன் இன்றைக்கி வேறு மாதிரி படித்தது போதும்ப்பா, வேறு மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடல அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்கார். அதனால் வெற்றி கிடைக்கணும்னா விடாமுயற்சியுடன் கடின உழைப்பாக படிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நட்சத்திர பலன் பார்க்குறோம் புனர்வசத்துக்கு 12ஆம் இடத்துல யார் இருக்கா? குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருக்குங்காட்டி அதனால் கொஞ்சம் என்னடா நமக்கு மேலே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கார், நல்லது தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசுக்குள்ளேயே ஒரு உலட்டல் வந்து தூக்கமெல்லாம் புரண்டு படுத்து இந்த மாதிரி ஒரு உறக்கமே சரியாக வரமாட்டேங்குது சார். அது மாதிரி கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பார். அதே சமயத்தில் வெளிநாடு தொடரும் முயற்சிகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட இன்னும் ஆர்டர் வரும்னு சொன்னாங்க, வரலையே, பணம் வரும்னு சொன்னாங்க, வரலையே அப்படின்னு நோக்கி வரும் வரல அப்படிங்கிற தன்மை ரெட்டிப்பாக இருக்குதுங்க. காரணம் பண்ணில் குரு இருந்தால் இந்த பலனை புனர்வசத்தை கொடுக்குறார். அதனால் கொஞ்சம் உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்கோன்னு வச்சுங்களேன், சரிங்களா? பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ல் யார் இருக்கா? சனி இருக்கார். அதனால் அங்கே பூர்வீக சொத்துக்கள் அல்லது தந்தை வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. 9ல் சனி இருக்கார். அதனால தான் இந்த பலன் இன்னைக்கு. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இந்த நாளில். ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 10ஆம் வீட்டில் சந்திரனும் மாந்தியும் இருக்காங்க. அதனால் வேலையில் ஒரு மன அழுத்தம் கிடைக்கும். மன அழுத்தம் கிடைக்கிறதோட நீங்கள் அலைச்சலும் உருவாகக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி எந்த ஒரு முடிவையும் நிதானித்து எடுப்பது ரொம்ப நல்லதுங்க. யாருக்கு? ஆயிலியத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லான டேவாக இருக்குது. காரணம் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், அந்த காரணமாக எதிர்ப்புகளை சமாளிக்க உங்களுக்கு மனதைரியம், மனோதிடம் அதிகமாக தேவை. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ப்ளஸ் மாந்தியின் காரணமாக வேலை விஷயத்தில் அவசரப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல், நிதானமாக இருப்பது. யாரோடய டக்கு கோவப்பட்டு பேசிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு.
சிம்மராசினியர்களே லக்னத்திலே கேது இருக்கார். 5ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதே சமயம் 9ஆம் வீட்டில் சனி சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கை காரணமாக, அதாவது செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரக சேர்க்கை காரணமாக உங்களுக்கு உயர் பதவிகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. ராசியிலேயே உங்களுக்கு கேது இருக்கார். அதனால் உங்களுடைய சுய பலம், உங்கள் சுய நம்பிக்கையை நம்புவது அவசியம். மற்றவங்களே நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்களை நீங்கள் நம்பணுங்க. கேது அந்த பலனை கொடுக்குறார். ரைட்டுங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணணும் நீங்கள். சூப்பருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, லாப வீட்டில் குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருக்குங்காட்டி முதலீடுகள் மூலம் வாடிக்கையாளர்கள் எப்படிமான தொழில் வியாபாரம் சிறக்குதுங்க. மிகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ரிஸ்க் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் எடுத்து தொழில் வியாபாரம் பண்ணாலும் நஷ்டமெல்லாம் பெருசாக வராது. கொஞ்சம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவு குரு சப்போர்ட்டாக இருக்கார். குடும்ப உறவுகள்னு பார்க்குறப்போ இன்றைக்கி 9ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்கங்காட்டி தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆன்மீக நாட்டம் இன்றைக்கி குடும்பத்துக்கே அதிகரிக்கும். நல்ல விஷயம் தானே, தப்பு ஒன்றும் கிடையாது. அதே சமயம் கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அதனால் உங்களுக்கு எப்படின்னா தேவையில்லாத சின்ன வாக்குவாதங்கள், ரைட்டுங்களா? நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு எமோஷனல் பாயிண்டில் ஒரு வாக்குவாதம், தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகுது கணவன் மனைவி உறவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிறந்தது. கொஞ்சம் பொறுமையாக போங்களேன். காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி மகிழ்ச்சியும் ஒருவருக்கொரு அன்பு பரிமாற்றமும் ரொம்ப அளவில்லாமல் இருக்கும். காதல் சிறக்கும். இன்றைக்கி பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு காரணமாக மாணவ மாணவிகள் புதிய உயரங்களை தொடரக்கூடிய வெற்றி என்ற இலக்கை நோக்கி பயணம் பண்ணும். அறிவாற்றல் அதிகரிக்கும். இன்றைக்கி அதுக்கு மேலே அறிவாற்றல் அதிகரிச்சா எல்லாத்துலையும் ஜெயிக்கலாம்ல. அந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு. மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி ராசியிலே கேது இருக்கார். அதனால் சுய நலத்தை தவிர்த்து செல்ஃபாக எதையுமே திங்க் பண்ணாமல் பொதுநலத்துடன் செயல்படுவது நல்லது. நமக்காக இல்லாமல் எல்லாத்துக்காக தானே, நம்ம டீமுக்காகத்தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கூட்டு முயற்சி தான் பலிக்கும். ரைட்டுங்களா? அதனால் ராசியில் கேது இருக்குங்காட்டி அப்படி ஒரு பலன் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அனுசரித்து போய்க்குங்க. அனுசரித்து கொண்டு வாங்க, எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு வாங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்க எல்லாத்துக்கிட்டையும். பூர மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகானிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் இருந்தால் என்னாகும்னா நிதி நிலைமை சீராகும், பொருளாதார முன்னேற்றம் மேம்படும், மற்றும் மனசுக்குள்ளே கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கணுமாப்பா, எதுக்குப்பா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டில் சுக்கிரன் கொஞ்சம் சுகபோகத்தன்மையை கொடுக்குறார். அதனால தான் இந்த பலன் உங்களுக்கு. உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, 5ஆம் வீட்டில் சூரியனும் இருக்கார். சூரியன் இருக்குங்காட்டி என்ன, உங்களுடைய நட்பு மிகப்பெரிய நட்பு உருவாகும். உயர்ந்தவர்களின் நட்பு உங்கள் மேலே அதீத பற்று, பாசம், நேசம் வச்சவங்களுடைய அன்பு உங்களுக்கு புரிதல் தன்மையை உருவாக்கும். ரைட்டா? சூரியன் நல்ல ஒரு பாண்டிங்கை இணைச்சி கொடுக்குறார் உங்களுக்கு உத்தரத்துக்கு. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? சரிங்க. இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை அமைப்பு காரணமாக அது பலம்னே சொல்லலாம். அந்த பலத்தின் காரணமாக முதலீடுகளாகட்டும், புதிய திட்டங்களாகட்டும் எல்லாம் தொடங்கலாங்க. அதே சமயத்தில் ராகு 7ஆம் பார்வை இருக்குங்காட்டி கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் அம்மனினா ஐயங்கிட்ட அனுசரித்து போய்க்கும். அதனால் கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பெரிய தொந்தரவு ஒன்றும் இல்லைங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முருகன் 4ஆம் வீட்டிலேயே இன்றைக்கி செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் அமைப்பு இருக்குது. 6ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட், 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட், அதனால் வேலையில் ஒரு உயர்வும் ஒரு பதவி மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சொத்து சேர்க்கை, பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஓரளவுக்கு நல்ல நிலைமை கொண்டு வந்து வைப்பார். கவலைப்படாதீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு 10ல் குரு இருக்கார். அதனால் என்னன்னா புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய புதிய ஃப்ரான்ச்சைஸ் ஆகட்டும், புதிய மாதிரி நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கார். அதே சமயம் 6ஆம் வீட்டில் ராகு இருக்குங்காட்டி மறைமுக போட்டிகள் இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கணும். பட் இருந்தாலும் மறைமுக போட்டினால கொஞ்சம் சுணக்கம் வரும். என்னடா போட்டி இல்லாத தொழில் எது இருக்குது, நீங்கள் அதை தாண்டி ஜெயிக்கணும் தொழில் வியாபாரத்தில். அதுக்கு அமைப்பு நல்லா தான் இருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் குடும்ப உறவுகள் அடுத்தது பார்த்தா 8ஆம் வீட்டில் யார் இருக்கானோ எடுத்து பார்த்தா நீ சந்திரன் ப்ளஸ் மாந்தி அமைப்பு இருக்குதுங்க. அதனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது குடும்பத்தில் நல்லது. தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குடும்ப விவகாரத்தில். கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி 7ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் அம்மனிக்கிட்டே சரி அம்மனி ஐயங்கிட்டே விட்டு கொடுத்து போவது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத மன உறுத்தர்கள், சின்ன சண்டைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா காதலில் உள்ளவங்களுக்கு ஒரு சாதகமான பாதகம் இல்லாத ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், காதல் ஜொலிக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் புதன் அமைப்பு இருக்குது. அதனால் பசங்களுக்கு அறிவாற்றலுடன் செயல்படுவாங்க, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும்.
சரி, உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தில் இன்றைக்கி 10ல் வந்து குரு வக்ரமாக இருக்கார். அதனால் உத்தியோகத்துக்கு போகிறீங்களா, வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு உயர்வு பதவிக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சில பேர் தேடி வரும் உயர் பதவி. 10ல் குரு இருக்குங்காட்டி கொஞ்சம் நல்ல அமைப்பில் இருக்கார், சூப்பராக இருக்குதுங்க. ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த சந்திராஷ்டம் வேறு இருக்குன்னு முதலே சொல்லியிருக்கோம். இருந்தால் கூட 4ஆம் வீட்டில் சுக்கிரன் அமைப்பு இருக்குங்காட்டி ஒரு சுகபோக வாழ்க்கை இருக்குது. ஓகேங்களா, சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் லாபம் கிடைக்கிற தன்மை இருக்குது. சுக்கிரன் அமைப்பு நல்லா இருந்தால் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் நாடு தெரியுமில்ல அப்படின்னு கொஞ்சம் விதண்டாவாதங்கள் வரக்குள்ள பேச்சில் பேசாதீங்க. சந்திராசனம் கொஞ்சம் வேலை செய்யணும்னு வச்சுக்கலாம், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கூட. சித்திரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்றைக்கி 6ஆம் வீட்டில் ராகன் இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. எதிர்ப்புகள் வரும், அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி இருக்குதுங்க. வெளிநாடு தொடர்புகள் மூலம் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஆதாயம் உண்டு. 6ல் ராகு இருக்குங்காட்டி தான் இந்த அமைப்பில் இன்றைக்கி இருக்குது. அதனால் சித்திரை இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கி 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அமைப்பினுடைய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் வச்சு பார்க்குறப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி, சொத்து சேர்க்கையும் கண்டிப்பாக உண்டாகும். சனி வந்து 7ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்கள் அம்மனிகிட்ட மட்டும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பொறுமையாக குடும்பத்தை கையாண்டிங்கன்னா, அம்மனியோட அனுசரித்து போனீங்கன்னா குடும்பமும் சிறக்கும். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி 3ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் அப்படிங்கிற 4 கிரக அமைப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு வக்ரமான ஸ்டேட். அதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். இன்றைக்கி வேலையில் எந்த சுணக்கமும் இல்லை. அதனால் உங்கள் வேலையை நிம்மதியாக பார்த்துட்டு வரலாங்க. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு காரணமாக புதிய முயற்சிகள், புதிய வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். முருகாசரணம் அதாவது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது முருகா. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 9ல் குரு அமைப்பு இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் அப்படின்னே தெளிவாக சொல்லலாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சூப்பரான நாளுங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகனுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அதனால் துணையுடன் உணர்ச்சி பூர்வமான கருத்து வேறுபாடுகள் வரலாம். குடும்பத்திலே சொல்லிடுறேன் முதல்லையே ஸ்டார்டிங்லேயே. அதே சமயத்தில் எல்லாத்தையும் பேச்சில் நிதானம் வேணும் குடும்பத்தில். கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்கங்காட்டி கொஞ்சம் உடல் நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 2 பேருமே இருக்கணும். கணவன் மனைவி 2 பேருமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்னைக்கு குடும்பத்திலே உங்களுக்கு அப்படி தான் வரங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்துக்குங்க. காதலர் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி 3ஆம் வீட்டில் யார் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். அதனால் காதலில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சியும் பயணங்களால் அனுகூலம் உண்டு. காதல் ஜொலிக்குதுங்க. மற்றபடி அதை தவிர மற்ற எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, பசங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பசங்களுக்கு சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்குது. ஓகே, உங்கள் சகோதரர்களும் படிப்பில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புதிய விஷயங்களை விரைந்து கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். எல்லா விஷயம் கற்றுக்கணும் ஆர்வம் அதிகரிக்கும். சரிங்களா. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அப்படி இருந்தால் புதிய திட்டங்கள் தொடங்குவதில் சின்ன ஒரு இது பண்ணலாமா வேண்டாமா ரெட்டிப்பு யோசனை வருங்க. தாய் வழி உறவுகளில் வந்து சில கவனமாக இருக்கணும். தாய் மாமன் சித்தி அந்த வகையில் கொஞ்சம் பேச்சு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 5ல் ராகு இருக்குங்காட்டி அந்த பலனுங்க கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும். சுவாதியை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் தந்தையின் உதவிகள் உங்களுக்கு அந்த வழித்தோன்றல்கள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம், கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இன்னைக்கு அதிகரிக்கும். 9ல் குரு இருந்தால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் புஷ் பண்ணி விடுவார். கோயிலுக்கு போயிட்டு வாப்பா நல்லது நடக்குங்கிற மாதிரி. அதனால் சுவாதி அடுத்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கோங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் எதிர்ப்புகள் குறையும். எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. 6ல் சனி இருந்தால் அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு. இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்க கிரகங்களை அமைப்பை வச்சு தான் பார்க்குறோம். அந்த பலத்தை வச்சு பார்க்குறப்ப தைரியம் அதிகரிக்கும். அப்படி பார்த்துக்கலாப்பா, கோயிலுக்கு போயிட்டு இல்லை குறைகள் இருந்தால் கடவுள் பார்த்துக்கிறாங்கிற ஒரு தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்கும். எந்த ஒரு செயலுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார ப்ரே பண்ணிவிட்டு நம்பிக்கையுடன் செய்யுங்க. அதே சமயத்தில் 7 சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்கங்காட்டி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பது, இந்த கொடுக்கல் வாங்கினா கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகே, நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். 6ஆம் வீட்டில் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 10ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல 2ஆம் வீட்டில் 4 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்குது. அதனால் நிதி நிலைமை மேம்படும். வேலைக்கு போகிறவங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. சம்பள உயர்வுக்கு அதான் ஒரு உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையில் சுணக்கமெல்லாம் இல்லைங்க, ஹாப்பியாக இருக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்க கிரகங்கள் அமைப்பு வந்துங்க வச்சு பார்க்குறப்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. ஆனால் 8ஆம் வீட்டை பார்க்குறப்ப குரு இருக்கார். அதனால் அதிக முதலீடு, பெரிய பணத்தையெல்லாம் போட்டு முதலீடு பண்ணுறப்ப மட்டும் கவனமாக இருங்க.
மற்றபடி சிறு குறு சிறு குறு வியாபாரிகள் தொழில்கள் சிறக்கும். ஆஸ் இட் இஸ் லைஃப் நல்லா போகுதுன்னு வச்சுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குற போது 6ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அதனால் தேவையில்லாத சொந்தக்காரங்க ஆகட்டும், நண்பர்கள் நண்பிகளாகட்டும், ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் வீண் விவகாரங்கள் வந்தால் இங்கே ஒதுங்கி இருப்பது நல்லது. உங்கள் கருத்துக்களுக்கு நீங்கள் எதுவும் பேசாதீங்க, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் இல்லை, குடும்ப உறவுகள் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்குது. யார் வந்தாலும் சரி அனுசரித்து போய்க்கும். கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப 8ஆம் வீட்டில் குரு வக்ரமான நிலைமையில் இருக்காட்டி உங்களை எல்லாத்துக்கும் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க. அதே சமயத்தில் சில பிடிவாதமாக இருக்கக்கூடிய தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் குடும்பத்தில் அம்மனியோட கொஞ்சம் அனுசரிச்சுப்போங்க. அம்மனி ஐயக்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுப்போங்க. எதுக்கு குடும்பத்தில் நம்மளோட இருக்கிற ஐசோலேட்டட் ஃபேமிலியில் எதுக்கு அந்த தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம், ஓகேங்களா? காதலர் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகன் இன்றைக்கி 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் என்ன ஆகும்? இனிமையான பேச்சு, தன்மையாக அனுசரித்து போகிறது, இதெல்லாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியை பங்கெடுத்து உறவுகளை பலப்படுத்தி காதலை பூக்க வைப்பாங்க. காதலை எல்லா பக்கம் நல்லா இருக்குது, சில ராசியை தவிர. சரிங்க, பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் மாணவ மாணவிகள் கொஞ்சம் கடினமான உழைச்சா தான் படிக்க முடியுங்க. அதனால் வெற்றி நிச்சயம், ஆனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் 8ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர் அதிர்ஷ்டம் கூட சிலவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. 8ஆம் வீட்டில் குரு இருந்தால் அங்கே பார்க்குற ஏதோ ஒரு தொழில் அமைப்பும் சரி, வியாபாரமும் சரி, ஏதோ ஒரு அமைப்பு கொடுப்பார். இன்னைக்கு நல்லா தான் இருக்குதுங்க. அனுச வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். 5ஆம் வீட்டில் இருந்தால் குழந்தைகள் விஷயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனத்தில் வாங்கி கொடுத்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டு வர சொல்லுங்கள். நிதானம் அவசியம் வச்சுக்கல. அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் போனோன்னு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் பழசு எக்ஸிஸ்டிங் பிரச்சனை இல்லை, புதுசுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 5ல் சனி இருந்தால் கொஞ்சம் பணத்தை விரைய செலவாக வைக்கக்கூடிய தன்மை இருக்குது, அதை பார்த்துங்க, ஓகேங்களா? கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 2ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 2ஆம் வீட்டில் புதன் இருக்காட்டி உங்களுக்கு திறமையான பேச்சு, ஒரு தெளிவான பேச்சுனால ஆதாயம் கிடைக்கும், நிதி நிலைமை மேம்படும். புதன் நல்ல அமைப்பில் இருக்கார். கேட்டைக்கு சூப்பராக தான் இருக்குதுங்க. பொதுவாக இன்றைக்கி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பலம், அதை பலம்னா என்னங்க? ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்னால நிதி நிலைமை மேம்படும், பொருளாதார முன்னேற்றம் உண்டு. ஆனால் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கார். அதனால் எந்த ஒரு முடிவையும் 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி அப்புறம் டிசைட் பண்ணுங்க, சரிங்களா? அதான் நல்லதுங்க. சரிங்க, போய்ட்டுங்களா? நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. தனுசை பொறுத்த வரைக்கும் முருகா லக்னத்திலேயே செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் அமைப்பு இருக்குதுங்க. 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 4ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 5ஆம் வீட்டில் மாந்தி புல சந்திரன் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். 9ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். இதெல்லாம் வேலையில் இருப்பவங்களுக்கு ராசியில் 4 கிரக அமைப்புகள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கார். 4 பேர் ஒரு இடத்துல இருந்து என்ன ஆகும்? அதனால் வேலையில் உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. உயர்வு உண்டு, பதவி சுகத்தை இன்றைக்கி அனுபவிப்பீங்க. அதே சமயத்தில் இப்போ ஒரு அதிகாரமிக்க பதவியும் தேடி வரக்கூடிய தன்மை இருக்குது. புதிய முயற்சிகள், புதிய வேலைக்குண்டான வாய்ப்புகளும் அமோகமாக இருக்குது. வெற்றி நிச்சயம். வேலையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கார். அதனால் புதிய கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் அமைப்பை நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க, ரைட்டுங்களா? முதலீடு தைரியமாக பண்ணலாம். பார்ட்னருக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கு. தொழில் வியாபாரம் செழிக்கும், கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும், ரைட்டுங்களா? புதிய முயற்சிகள், குடும்பத்தில் ஏதாவது சுப செலவுகளுக்கோ சுப காரியத்துக்காக பேசணும், நல்லது நடக்கும். குழந்தைங்க மட்டும் இந்த வண்டி வாகனத்தில் போகிறப்போ குழந்தை உங்கள் வீட்டு பசங்களாம் காலேஜுக்கெலாம் போகிறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்ட்டு சொல்லுங்கள், ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவு அதுன்னு பார்க்குறப்ப 7ல் ஒரு வக்ரமாக இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவு இன்றைக்கி பலப்படும், தைரியமாக இருக்கலாங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒரு அந்யோன்யம் தாம்பத்தியம் சிறக்கும், சூப்பராக இருக்குதுங்க. காதலர்கள் உறவு அப்படின்னு பார்க்குற முருகா ராசியில் சுக்கிரன் இருக்கார். இன்றைக்கி உங்களுக்கு ராசியில் சுக்கிரன் இருக்கங்காட்டி காதலில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவீங்க. இன்றைக்கி காதல் ஜெயிக்கும், ஜொலிக்கும், கவலைப்படாதீங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா ராசி அமைப்பில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு காரணமாக பசங்க கல்வியில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க, ரைட்டா? புதிய உயரங்களை தொடுவதற்கு அமைப்பு நல்லா இருக்குது. வெளிநாட்டு படிப்புகள் கூட நல்லா பழிக்கும், அந்தளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு பசங்களுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. நட்சத்திர பலன் பார்க்குற மூலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ராசியிலே சுக்கிரன் இருக்கார். அதனால் சுகபோக வாழ்வு உங்களுக்கு சந்தோஷமாக அமையும். மன கஷ்டங்கள் தீரப்போகுதுங்க. புதிய முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ராசியில் சுக்கிரன் இருந்தாவே ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, பழைய நண்பிகளை சந்தித்து அமோகமாக சிந்திச்சு பேசுகிறது எல்லாமே நல்லாயிருக்கும். மூலம் அமோகம். இன்னைக்கு போராடம் அவங்கள பொறுத்த வரைக்கும் 7ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் ஒரு எல்லாத்துட்டையுமே ஒரு இணக்கமாக போவேன். எதுக்குப்பா சண்டை அப்படின்னு சமாதான புறாவாக இன்றைக்கி எல்லாத்துக்கும் வேலை செய்வீங்க. புதிய கூட்டாளிகள் அமைப்பு தொழில் வியாபாரத்தில் செழிப்பு எல்லாமே இருக்குது. குரு இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் போராட்டத்துக்கு. ஹாப்பி மூமெண்ட்.
உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி நான்காம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் தாயின் ஆரோக்கியத்தில் அதாவது மூத்தவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சொத்து சேர்க்கை பணம் பொருளாதாரம் உண்டான சேமிப்பு சேர்க்கைக்கு உண்டான வழி இருக்குதுங்க. 4 சனி இருந்தாவே ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய தன்மை, விரைய செலவில் வைக்க மாட்டேன், ஓரளவுக்கு சேமிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்குறோம். அதனால் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் இன்றைக்கி அதிகமாக இருக்குதுங்க. எந்த செயலையும் முன்னின்று செஞ்சு வெற்றி காணக்கூடிய தன்மை உருவாகும். உங்களுக்கு 7 இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருந்தால் கூட உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு நல்லிணக்கமாக போகணும்ப்பா, எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையான ஆளாக அன்றைக்கி இருப்பீங்க, ஜொலிப்பீங்க. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. மகரத்தை பொறுத்த வரைக்கும் முருகானிக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 3ஆம் வீட்டில் சனி இருக்காங்க, 4ஆம் வீட்டில் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க, 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட், அப்புறம் 8ஆம் வீட்டில் கேது இருக்காங்க, 12ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் ரைட்டுங்களா? அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி வேலையில் இருப்பவங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கார். அதனால் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி அதிகரிக்கும். வேலையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. 12ஆம் வீட்டிலுடைய கிரகங்கள் அமைப்பு காரணமாக சற்று வீண் அலைச்சல்கள் வேலையில் இருக்குது. இங்கிருந்து அங்கே அங்கிருந்து அங்கே வாங்குற அலைச்சல் இருக்கும். பட் அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் இந்த உண்டு. பொறுமையாக இருக்கணும் நீங்கள் அதனால், ரைட்டுங்களா? சரி. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 3ஆம் வீட்டில் சனி என்ன இருக்கார். சனி என்ன இருந்தால் கடின உழைப்பு, சனினாவே கடின உழைப்பு தான். கடின உழைப்பை கொடுத்து அதன் மூலமாக வெற்றி காணக்கூடிய தன்மை இருக்காது. வெற்றிங்கிற சாதாரண இல்லைப்பா, அவ்வளோ கஷ்டத்தை இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்மையை உருவாக்கி தருவார். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் பல போட்டிகள் இருந்தாலும் அந்த கடின உழைப்பு காரணமாக வெற்றி உறுதி பண்ணி கொடுக்குறார். புதிய ஒப்பந்தங்கள் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கழித்தரும், ரைட்டுங்களா? இதுதான் உண்மைங்க. அதே சமயம் குடும்ப உறவுகள் பார்க்குறப்ப முருகா 4ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்குங்காட்டி தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி குடும்பத்தில் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நல்லது நடக்கும். இருந்தால் கூட உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலாக பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டாம். நிறுத்தி நிதானமாக பேசி முடிவெடுக்கும். பொறுமையாக சிந்தித்து செயல்படும் குடும்பத்தில் எல்லா விஷயத்துலையும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இருக்கா 12ஆம் வீட்டில் யார் இருக்கா சுக்கிரன் இருக்குங்காட்டி கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இருந்தாலும் இந்த உடல் சோர்வு, கொஞ்சம் அசதி அந்த அம்மனிக்கு ஐயனுக்கு மாற்றி வரும். அதனால் வெளிப்படையாக பேசுங்க. இந்த உடல்கள்லாம் சரியில்லை, அப்பப்போ பார்த்துக்குங்க. மற்றபடி பேச்சுவாள் சண்டை சச்சரவில் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இருக்கா 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அதனால் காதலில் உள்ளவங்களுக்கு ஒரு சவால்கள் நிறைந்த நாளாக இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக அம்மனி காதலி கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்க எல்லா விஷயத்திலும், ரைட்டுங்க? மாணவர்களை பொறுத்த வரைக்கும், பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கார். அதனால் பசங்க பிள்ளைங்க கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து படிக்கணுங்க. அங்கங்கே விளையாட்டு புத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அதை தாண்டி ஜெயிக்கணும்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வேணும், பார்த்துக்கோங்க. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 12 சூரியன் இருக்கார். அதனால் என்ன ஆகும்னா இந்த பலன் உங்களுக்கு உத்தியோகத்தில் அது கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். என்ன சார் நினச்ச மாதிரி நடக்கலையே சார், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் வேலை ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து கடந்து போகணும்னு வச்சுக்கலாம். உத்திராடம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இல்லை இன்றைக்கி ஒரு நாள், ஓகேங்களா? திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சனி இருக்கார். என்னாகும் தைரியஸ்தானம் அது. அதனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். மனச்சோர்வு அடைகிற அளவு பண்ணுறப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏன்னா சனி உங்களுக்கு மைனஸ் பண்ணால் கூட மற்றவங்களாம் வந்து ப்ளஸ் பண்ணி கொடுக்குறாங்க. திருவோணம் நல்ல நாளாக கொண்டாடலாங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகானிக்கு 6ல் குரு எப்படி இருக்கார், வக்ரமான ஸ்டேட்டில் இருக்காட்டி எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி அதிகரிக்கும். 6ல் குரு இருந்தால் கொஞ்சம் அப்படி தான் பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை தன்னை போல் வரும்னு வச்சுக்கிட்டேன். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனினால் உங்களுக்கு பெரிய மைனஸ் இல்லை, ப்ளஸ் தானுங்க. தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் முயற்சி செஞ்சால் ஜெயிக்கலாங்கிற தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு காரணமாக கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு இருக்கிறதா செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீண் செலவுகளை குறைப்பது சேமிப்பை அதிகப்படுத்துங்கிற தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? நல்லது உழைக்கட்டும். கும்பராசினர்களே லக்னத்தில் ராகு, 2ஆம் வீட்டில் சனி, 3ஆம் வீட்டில் மாந்தி ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 7ஆம் வீட்டில் கேது, 11ஆம் வீட்டில் 4 கிரக அமைப்புகள் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்குது. இதனால் வேலைக்கு போகிற இடத்துல 11ஆம் வீட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு 4 கிரக அமைப்பு இருக்குது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்குங்காட்டி வேலையில் ஒரு உயர்வு, அதிகார பதவி தேடி வந்து கிடைப்பதற்குண்டான ஒரு லாபமான அமைப்பில் தான் இருக்காங்க. ஒரு வேலையில் ஒரு சுணக்கம் இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்க 11ஆம் வீட்டுக்கு கிரக அமைப்பு காரணமாக புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சுணக்கங்கள் இருக்காது. லாபம் மற்றும் முதலீடுகளில் நல்ல வருமானம் உண்டு. ஒரு திறம்பட தொழில் வியாபாரம் ஜொலிக்க போகுது, ஜெயிக்கலாங்க. குடும்ப உறவுகள் 2ஆம் வீட்லேயே சனி இருக்கார். அதனால் பேச்சில் நிதானமாக இருங்க, ரைட்டா? யாருக்கிட்டையும் தவறான கமிட்மெண்ட்டை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் சண்டைகள் இந்த மாதிரி இருக்கும். நிதி நிலைமை சீராக இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லான வார்த்தைகளை வெளிவிடுங்க, ஓகே? பொறுமையாக டீல் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும்.
கணவன் மனைவி உறவு வந்து 7ல் கேது இருக்கார். இருந்தால் என்ன ஆகும்? தேவையில்லாத வாக்குவாதம். நாம் ஒன்று சொன்னால் இது ஒன்று சொன்னோம். அதனால் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவி உறவு பாண்டிங் நல்லாயிருக்கு. சரிங்களா? காதலில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி, ஒருவருக்கொருவர் அன்பு பரிமாற்றங்கள், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எல்லாமே நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. காதல் ஜொலிக்கும் வழக்கம் போல். சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்காருங்க. அதனால் புதிய உயரங்களை தொடக்கூடிய படிப்பு நல்ல ஒரு அமைப்பில் நல்லாயிருக்கு. அறிவாற்றல் அதிகரிக்கும். அதுக்கு மேலே எல்லாம் நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ புத்தி கூர்மை பல பலன் வேலை செய்யும். சூப்பருங்க. நட்சத்திர பலன் போகலாங்களா? அடுத்தது அவ்விடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, இன்றைக்கி 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருக்கங்காட்டி துணிச்சலான செயல்களை தைரியமாக செய்வீங்க. அதனால் ஒரு வெற்றியும் நிதி நிலைமையில் வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்குது. செவ்வாய் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தால் கூட உங்களுக்கு அமைப்பில் சூப்பராக கொடுக்குறார். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். சதயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ராசியிலேயே ராகு இருக்கார். அதனால் புதிய முயற்சிகள் செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் மாட்டிக்கிட்டோம்னா அப்படின்னு பல சிந்தனைகள் வரும். கொஞ்சம் குழப்பத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால் எல்லாத்துக்கிட்டையுமே பேசுகிறப்பவும் ஒரு காரியத்தை செய்கிறப்பவும் எச்சரிக்கையாக பண்ணுங்கள். ராசியில் ராகு கொஞ்சம் மைனஸாக இருக்கார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப இதில் வண்டி வானதிலாம் போகிறப்போ எங்கே போனாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. புதிய முதலீடுகள் பண்ணுறப்போ ஆதாயம் உண்டு. 5ல் குரு இருக்குன்னா கொஞ்சம் ஒரு 2 பாசிட்டிவ் ஒரு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் ஆவரேஜான நாள் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இன்றைக்கி 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப நிதி நிலைமை நல்லா இருக்குதுங்க. பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக செய்யணும்னா கொஞ்சம் துணிவும் பணிவும் அவசியம். 7ல் இருக்கக்கூடிய கேது அமைப்பு காரணமாக கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக ஒவ்வொன்றிலையும் முடிவெடுங்க. பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. அதுதான் நல்லது. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மீனத்தை பொறுத்த வரைக்கும் முருகா லக்னத்தில் சனி, 2ஆம் வீட்டில் மாந்திப்பில் சந்திரன் இருக்காங்க, 4ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 6ஆம் வீட்டில் கேது இருக்காங்க, 10ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்காங்க, 12ஆம் வீட்டில் ராகு இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல 10ஆம் வீட்டில் 4 கிரக அமைப்பு இருக்குது. அதாவது செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்குது. அதனால் வேலையில் ஒரு உயர்வு, உங்களை கண்டா 10 பேர் மதிக்கிறது, அந்த எல்லாம் அதிகாரம் எல்லாமே இன்றைக்கி உண்டு. புதிய முயற்சிகள், புதிய வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். இன்றைக்கி வேலையில் வெற்றி நிச்சயங்க. கொலப்படாமல் இருக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா 10ஆம் வீட்டில் இருக்க கிரக அமைப்பு வச்சு பார்க்குறப்ப புதிய விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்கவங்க, புதிய வியாபாரம், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. லாபம் அதிகரிக்கும். முதலீடுகளில் நல்ல வருமானம் உண்டு. தொழில் வியாபாரம் சிறக்கும். கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகள்னு பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி ராசியில் யார் இருக்கா? சனி இருக்கார். அதனால் வீண் பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், வம்பு, நீங்கள் கம்மிருந்தால் கூட வம்படியாக 2 பேர் பேசி வம்பில் இழுத்து விட்ருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குடும்பத்திலே இருங்க. ரைட்டா? மாற்று கருத்து வரும் பல விஷயத்தில். நீங்கள் சொன்னால் அக்செப்ட் பண்ணாலும் போவீங்க. அது மாற்று கருத்துக்கள் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லைன்னா போகும் தேவையில்லாமல் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் வரும். கொஞ்சம் டீல் பண்ணுங்கள். பொறுமையாக டீல் பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 10ல் சுக்கிரன் இருக்கார். அதனால் அம்மணி ஐயன் கூட அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் நீ என்ன ஐயா, நான் என்ன அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சின்ன ஒரு நெருடல் வந்துட்டு ஒரு தன்மை. சில பேருக்கு வீண் சண்டைகள் கூட வரும். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்க. கணவன் மனைவி 2 பேருமே. காதல் உறவுன்னு பார்க்குறப்ப 10ல் சுக்கிரன் இருக்கார். அதனால் காதலில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி, ஒருவருக்கு ஒரு அன்பு பரிமாற்றம் அமோகமாக இருக்குது. ஸோ காதல் எல்லா ராசிக்குமே அமோகமாக தான் இருக்குது. சுக்கிரன் சூப்பராக வேலை செய்கிறார். அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு காரணமாக கல்வியில் புதிய உயரங்கள், புத்தி கூர்மை பளிச்சுன்னு வெளிப்படும். அறிவாற்றல் அதிகரிக்கும். அதனால் பசங்களையும் சந்தோஷமாக இருப்பாங்க. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப புரட்டாதி ராசியிலே சனி இருக்கார். அப்படின்னா கடின உழைப்பால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படுங்க. அதனால் பொறுமையாக டீல் பண்ணால் புரட்டாதி இதனால் அமோகமாக கொண்டாடலாம். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 4ல் குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே சமயத்தில் சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 4ல் குரு இருந்தால் காசு வளர்றதுக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு அமைப்பு கொடுக்குறாரு உத்திரட்டாதிக்கு. சரிங்களா? ரேவதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 10ல் சுக்கிரன் இருக்கார். 10ல் சுக்கிரன் இருக்கங்காட்டி உத்தியோகத்தில் ஒரு உயர்வு, புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. இன்றைக்கி அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி ஒரு நல்ல நாளாக கொண்டாடலாங்க. இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலம், அந்த அமைப்பு வச்சு பார்க்குறப்ப ஒரு வேலையில் ஒரு உன்னதமான உயர்வு, அதிகார பதவிக்கு உண்டானவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மை மேலோங்க போகுது. ராசியில் இருக்கக்கூடிய சனியை என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாம் நடக்கும், கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணு அப்படின்னு சனி ஒரு ஸ்பீட் பிரேக் கொடுக்குறாரு. அவ்வளோதான். நல்லது நடக்கட்டும், நல்லது பழிக்கட்டும். போயிட்டு வரங்க. நன்றி, வணக்கம். வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே, மார்கழி மாதத்தினுடைய பயன் 12 ராசி, அதாவது மேசம் முதல் மீனம் வரை தனித்தனியான பலன்களை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அது சின்ன சின்ன பரிகாரம் என்ன பண்ணணும்,
வீட்டில் வச்சு எப்படிலாம் பூஜை பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மிக தெளிவாக வந்துங்க கொஞ்சம் கோச்சாரத்தின் அடிப்படையிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையும் முருகன் அருளாலும் சொல்லியிருக்கேன். தனித்தனி வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்குதுங்க. லிங்க் எல்லாம் அங்கே போனீங்கன்னா இருக்குது. அந்த மாத பலன்களில் பிளேலிஸ்ட்டில் மாத பலன்கள் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு முடிந்தவரை பயன்பெறுங்கள் அப்படின்னு வேண்டிட்டு போயிட்டு விட்டுங்களா. நாளை சந்திப்போம். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். சென்னிமலை முருகனுக்கு அரோகரம்.